எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆர்ஜே பாலாஜியோட ஃபன்னி ஸ்பீச் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ டாக்கா, ஓ அந்த ரேடியோல பேசுறதா? என்னோட பையன் ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் அவன கள்ள தூக்கி அடிக்கிறியா? நீ யாரு? சின்ன பையனா வந்து கள்ள தூக்கி அடிச்சா கேட்க மாட்டேங்கியா? நீ மூட்டு போடா. நீ யாரா நீ? ஏய் நீ சின்ன பையனை போய் கல்ல எடுத்து அடிச்சிட்டு மூட்டு போடான்றா நீ. அப்படியா? ஏய் நீ யாரா நாயே? ஏய் நாயகியனா வாய வச்சிருவானே. சும்மா பேசுறேன். உனக்கு வாய வச்சிருவான். ஏய் என்னடி நீ இப்படி பேசுற? ஏய் யாரா நீ பேசுறது? என் குழந்தை யார் பேச? என் குழந்தை நெத்தியில கள்ள தூக்கி அடிச்சிருக்கடி நீ. சும்மா இங்க புளிகிட்டீங்க குழந்தையா உனக்கு. போட வேடா நாயே. வைக்க முடியாது. என்னடி இப்படி பேசுற நீ? கெட்ட வார்த்தை பேசுற. What the hell you think of yourself? Are you not from educated? கட் பண்ணு. இவரே போன் பண்ணி கலாய்க்கிறாரு. யாருன்னே தெரியாது போல. அப்படியா? இப்படி பேசினா எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. ஹலோ. என்ன நீ பேசும்போதே போனை கட் பண்ற? ஏய் உனக்கு யாரா வேணும்? உன் பேர் என்ன? கிடையாது, ஒரு முறையும் கிடையாது இங்க யாருமே அது மாதிரிலாம். உனக்கு யாரா வேணும்? என் பேர் மாணிக்கம். என் பையனை நீ கல்ல தச்சிருக்கிற. ஏய் என்ன பெனாத்திரியா? போதையில இருக்கியா? ஏய் நீ என்ன இப்படி பேசுற? ஏய் உனக்கு என்ன நம்பர் வேணும்? நீ என்ன டாயின் டாயின் ஏதோ அமுக்கின்னு இருக்க அந்த பக்கம் சைடுல. வந்தனக்கு கால்ல நீ. ஏய் என்ன டபுள் டென் நீ? என்ன கெட்ட வார்த்தை பேசுற என்கிட்ட? பாய மூட்டு ஓடிடு. ஐயோ மூஞ்சி கிஞ்சா கிழிஞ்சிடும் உங்களுக்கு. என் பையனை கல்ல தச்சு அவன் தலையில தையல் போட்டுருக்கோண்டி. ஏய் டீ நிறுத்து. டீ போட நிறுத்து. மரியாதையா பேசு. நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற? நீ அவ்வளவு பேசுற. நான் டீன் தான் நீ சொன்ன. உனக்கு யார் வேணும்? உனக்கு யார் வேணும்? ஏய் எனக்கு நீ தான் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என் தலையில நறுக்கு நறுக்கு தருக்கு நறுக்கு என் பையன் தலையில குட்டிருக்க நீ. குன்றத்துல குனிஞ்சவன் தான். இன்னும் எழுந்துக்கவே இல்ல. ஏய் என்ன கலாய்க்கிறியா? எவன் அவன்? வாய் வச்சிரும். என்ன எவன் அவன்? ஏய் யாரா எவனோ வந்து ஃபோன் பண்ணிட்டு என் பையனை நீ கள்ள தூக்கி அடிச்சிருக்க, கீழ தூக்கி அடிச்சிருக்கன்னு பேசிட்டு இருக்கான். ஏய் பேசினுக்குறானா? ஏய் ஏய் என்ன நீ கத்துற? ஐயோ திரும்புடா நான் நாய. திருப்படி முடிஞ்சா திருப்படி பார்க்கலாம். ஏய் எவன்டா நீ? உனக்கு யாரா வேணும்? எவன்டி உன்னை பெத்தா 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 கையில கடச்சா செத்தா 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 தான் உன்னை அவள்தான். என்னடா பெனாத்ரா எவனோ? ஏய் நீ தான்டா வேணும் உனக்கு. நீ என்ன ஹீரோடா? பாக்கலாம்டா. உன்னால முடிஞ்ச நல்ல வார்த்தை திட்டுறா. நான்சென்ஸ். நீ என்ன தமிழ் படத்துல ஹீரோடா? என் பையன் என்ன எலிஞ்சிக்கவே இல்ல. நீ கள்ள தூக்கி நொங்கு நொங்குன்னு அடிச்சிருக்க. ஆமா ஆமா அப்படிதானே அடிச்சிருப்பான். அப்படிதானே அடிப்பான். அப்படிதானே சொல்லுவான். பேசுறான் அம்மா. ஏய் சார் ஹீரோ சார் ஹீரோயின் மேடம் ரெண்டு பேரும் போன் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஹலோ நீங்கள் தொடர்பு கொள்ள ஹலோ ஹலோ அந்த புலிஸ் அடுத்ததா ஹலோ கிராஸ் டாக். கார்த்திகா? ஹலோ கார்த்திக் தானே? ஆமா. இது உண்மையிலே ரேடியோல வருமா? ஆமாண்டா. யார்கிட்ட பேசுற தெரியுமா உனக்கு? யாரு? என்ன யாருன்னு தெரியாம வாடா போடான்னு நீ? நீ யாரு இப்போ? மடிப்பாளத்து பெரிய இவனா நீ? ஆமாண்டா. என்னடா பண்ணுவ அதுக்கு? வச்சுக்கலாமா? சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? எப்படி கரெக்ட்டா கால் பண்றாரு? சொல்றா யாரா? நான் அவ்வளவு டீசென்ட்டா பேசுறேன். உனக்கு ஒரு ரீசன் இருக்குதா? நீலாம் காலேஜ் படிக்கிற பையனா? ஏய் நீ யாரா? டேய் காது மேலே போடுவேன் கெட்ட வார்த்தை பேசுனா. அப்ப யாரா நீ? முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கோ. நீலாம் ஒரு ரவுடியாடா? ஏய் சீக் சொல்றா யாரா நீ? ஏய் சீஸ் சொல்றாவா? டேய் காதெல்லாம் திரும்பிடும் உனக்கு. வச்சிடாமா எங்க சொல்றா? எங்கடா வர? நீ சொல்றா மடிப்பாக்கத்துல எங்கடா வர? நீ சொல்றா நீ எங்க வேணா சொல்றா நான் வரேன்டா. மடிப்பாக்க எங்கடா? வேளச்சேரி வாடா. ஏரியா வாடா. வேளச்சேரி வாடா. வேளச்சேரியா? வேளச்சேரி வாடா. பத்தியா பயப்பற பத்தியா? வேளச்சேரில உனக்கு மடிப்பாக்க தான உனக்கு யானி தெரியாதுடா உனக்கு. வேளச்சேரி சரி வேளச்சேரி எங்க வச்சுக்கலாம் சொல்லு. வேளச்சேரில எங்க வேணாலும் வச்சுக்கலாம். வரியா? வேளச்சேரிக்கு வரியா? டேய் எப்பா கொஞ்சம் ஏடா இப்படி நீ எப்பப்பா ஐயோ மெண்டலா இருக்கியா நீ? ஏரியா பக்கம் நடக்க மாட்டடா நீ மடிப்பாக்கத்துல. உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா மூச்சே இருக்காது. சரிடா. இதெல்லாம் தீனா படத்திலே பாத்துட்டேனுங்க. ஐயோ டேய் சினிமா பைத்தியமா நீ? நான் என்ன பைத்தியமானாலும் இருக்கேன்டா. உனக்கு என்னடா 1/4 கிலோ கிருதா வளர்த்தா நீ ரவுடியாடா? ஆமாடா வளர்த்தேன். ஆமாடா என்னடா பண்ணுது இப்போ? சேவ் பண்ணுவேன்டா. டேய் ஏன்டா இப்படி சாவறீங்க? ஐயோ நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க. வெக்கமாவே இல்ல. கெட்ட வார்த்தை திட்டுற. சி உன்னால நல்ல வார்த்தையில திட்டுறா. முடிஞ்சா என்ன நல்ல வார்த்தையில திட்டுறா. 4 நல்ல வார்த்தையில திட்டுறா. நீ ஒத்துக்கிறேன்டா ரவுடின்னு சொல்லிட்டு. ஐயோ டேய் என்ன விட்டுறா எப்பா டேய். தலை நீ தான் தலை. நான் தலை இல்லன்னு சொல்லி நான் உண்மையை சொல்றேன்.
அசிங்கமா கேட்பானா நானு? ஏய் யாருடா நீ? நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜின்னு ஒரு ஆர்ஜே பேசுறேன்டா. சொல்லுங்க. சொல்லுங்களா, நீ இவ்வளவு நேரம் என்ன திட்டுனது உலகமே கேட்டிருக்கேன்டா. ஐயோ. ஐயோவா? ஆமாங்க, ஏங்க போட்டாதீங்க. கண்டிப்பா போடுவேன். ஓகேங்க. ஓகேவா? டேய் ஒரு மன்னிப்புக்கு ஒரு சாரி இப்போது கேட்பேன்னு அசிங்கமா வண்டே கேட்டிருக்கேன். அடப்பாவி. கேட்டு வாங்கிக்கிறீங்களா கடைசியா? சரிங்க, ஓகே, சாரிங்க. அந்த பையன் திட்டும்போது அவனே எவ்வளவு நாளும் வண்டே திட்டுனான். புரிய ரேடியோலே வருமா? நான் சொல்லியும் கூட அவனுக்கு கேட்க மனசு வரல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி யாராவது இது கேட்டிருக்கீங்களா? நீ கேட்டிருக்கியா இதெல்லாம்? கேட்கலாம், பேசலாம். நானே சும்மா இந்த மாதிரி ஆடியோ தான் கேட்டிருக்கேன். அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். வணக்கம், துரைப்பாண்டி இருக்காங்களா? நானும் பேசுறேன். துரைப்பாண்டி தான் பேசுறீங்க. கரெக்டா பேரு வணக்கம் சார், வருது. நாங்க சர்வதேச முடியுதல் நிலையில இருந்து பேசுறோங்க. உங்களுக்கு இந்த முடியுதல் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குது. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு? கூலான ஐட்டம்னா சாப்பிடுறது. எப்படி சார் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல அப்படி கிடையாது. கீரை வகைகள் சாப்பிடுறது. கீரை வகைகளா? முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வர முடி அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்க உங்ககிட்ட? பெயின் தொல்லை உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. பொடுகு தொல்லை? இல்ல சார். ஓகே. வெள்ளை முடி நரைதல்? இருக்கு சார். நான் சொல்றதை நீங்க ஒரு 2 வாட்டி செய்யணும், சரிங்களா? ஓகே. உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா? அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரா? இப்ப அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அதை தலையில வச்சு நச்சுக்கு ஒரு வாட்டி சொல்றீங்க சார். யார் சார் நீங்க பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க சர்வதேச முடியுதல் நிலையில இருந்து பேசுறோம். ஓகே, தெரிஞ்சாச்சு. இல்ல அப்படி இல்ல சார், நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணி பண்ணுங்க. அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார். விரல வச்சுக்கோங்க. சரி. இப்ப நான் பண்ண மாதிரி தலையை சொல்றீங்க. ஐயோ பாவப்பா. பண்ணீங்களா? அப்படின்னு பண்ணும்போது நாக்கு ரோல் ஆச்சா சார் உங்களுக்கு? ஆமா சார். இப்போ உங்க விரல் எடுத்து பாருங்க, முன்னாடி விரல. அந்த விரல்ல என்ன மாற்றம் தெரியுது? தெரியல சார். முடியில இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில? வரல சார். ஃபேண்டாஸ்டிக். இந்த எக்ஸ்பெரிமென்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது. பாருங்க, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது. உண்மையை தான் பேசுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? சார், இது சர்வதேச முடியுதல் நிலையம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க சார். ஓகே, இது நீங்க பண்ணதுக்கு வந்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க 350 ரூபீஸ் டிடெக்ட் பண்ணிடுவோம் சார், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. என்ன சார் விளையாடுறீங்களா சார்? இல்ல சார், இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசில சொல்றோம். நீங்க யாருங்க பேசுறீங்க ஃபர்ஸ்ட்? சர்வதேச முடியுதல் நிலையத்துல இருந்து பேசுறேன் சார். யாரா தான் காண்டு வரும். முதியோர் இல்ல, முடியுதிர் நிலையம். அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பாட்டு? முடியுது காலம் மண்டையில் தெரிகிறது. அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறீங்களா? இது யாருங்க பேசுறீங்க? அத திருப்பி எத்தனை வாட்டி அதே கேள்வி கேட்பேன்? ரீசெண்டா ஏதோ கஸ்டமர்னு சொல்லிட்டு பேசினா 350 ரூபாய்க்கு மேல 700 ரூபாய் எடுக்கணும் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்ட் டீடைல்ஸ், ஆல் டீடைல்ஸ் எங்களோட லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? எங்களோட எல்லா டேட்டாபேஸ்ல எல்லாமே இருக்குயா. நீ சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, உன்னோட டீடைல் எல்லாமே இருக்கு. எவ்வளவு முடி கொட்டி இருக்குது ஒரு நாளைக்கு, எவ்வளவு முடி நீ வந்து ஒரு நாளைக்கு கொட்டும் போது பார்த்து பதட்டப்பட்டிருக்க, எல்லா டீடைல்ஸ் எங்களுக்கு இருக்கு. முடிஞ்சா எடுத்துக்கோயா போயா. முடிஞ்ச அதுலயே ஒரு முடி இருக்கு பாத்தியா நீ? தேவையே இல்ல. தேவையே இல்லையா? அதான் முடி தேவையில்லை. ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? மயிர் போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. என்ன அப்படி பசுக்கு இப்படி பேசிட்ட? என்ன கலாய்ச்சிட்டு இருக்க நீங்க? அப்படிதாயா, முடி உனக்கு 700 ரூபாய் இப்ப போதியா அக்கவுண்ட்ல இருந்து பார்க்கலாமா? என் அக்கவுண்ட் 0 பேலன்ஸ்யா. ஹலோ அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல? பயங்கர அவரும் செஞ்சிருக்காரு. ஹலோ வணக்கம், மேரி ஜானி இருக்காங்களா? பேசுறேன். இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பு. டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் பிரஸ் 1. தமிழில் விவரம் அறிய எண் 2 அமுக்கவும். உங்கள் பெயரில் பற்றிய உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால் எண் 3 அமுக்கவும். உங்களுக்கு தகவல் தெரிந்தால் எண் 4 அமுக்கவும். அக்கவுண்ட் இருந்தால் எண் 1 அமுக்கவும். இல்லை என்றால் எண் 2 அமுக்கவும். உங்களது இந்த அழைப்பு எங்களது கஸ்டமர் அதிகாரியிடம் மாற்றப்படுகிறது. வணக்கம் மேடம், மேரி ஜானி கிட்ட பேசுறேனா? ஆமா. என்ன பிரான்ச்? நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம், அழைக்கிறோம். நுங்கம்பாக்கத்துல இருந்து அக்கவுண்ட் எனக்கு எர்கஞ்சேரி பிரான்ச்ல தான் இருக்கு. எர்கஞ்சேரி பிரான்ச்சில் இருக்கிறதா? நன்றி மேடம். உங்கள் பேரில் வந்திருக்கிற செக் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? தெரியாது. 2350 என்ற எண்ணை அமுக்கவும். அப்பெல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. டக்குன்னு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருக்கலாம் மேடம். இந்த காசோலை உங்களுக்கு வேண்டும் என்றால் எண் 6 அமுக்கவும். இல்லை நான் சேரிட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால் எண் 13 அமுக்கவும். அதான் இப்படிதான் புடிங்கிருக்காங்க நிறைய. என்ன பண்ணணும்? எண் 13 அமுக்க கூடாது. மன்னிக்கவும், இது தவறான பதிவு. மறுபடியும் ஒரு வாட்டி அமுக்கவும். உங்களுக்கு பேங்க் காலர் டியூன் வசதியை வழங்குகிறது. உங்களுக்கான காலர் டியூன் மேரி ஜானி சண்டே என்ற பாடல் உங்களுக்கு ஓகேவா மேடம்? யாரு சார்? நாங்கள் பேங்க்கில் இருந்து அழைக்கிறோம். நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6 அமுக்கவும். நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6 அமுக்கவும். அடப்பா. என்றால் எண் 2 அமுக்கவும். மேடம்,
அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் எண் 11 அமுக்கவும். விளையாடிங்களா? விளையாட வேண்டும் என்றால் எண் 14 அமுக்கவும். மேரி ஜானி மேரி பிஸ்கெட் வேண்டும் என்றால் எண் 6 அமுக்கவும். கடுப்பாயிடும். என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எண் 64 அமுக்கவும். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நீங்க 64 அமுக்குங்கள் சொல்லுகிறோம். சொல்லுங்க. 2 முறை அமுக்கவும். நீங்கள் 6 1 அமுக்கிறீர்கள், 64 அமுக்க வேண்டும். சாப்பிட்டேன், சொல்லு. இல்ல, கேட்கவில்லை. எங்களுக்கு அந்த டாய் சவுண்ட் கேட்க வேண்டும். நன்றி மேடம். ஸ்டெல்லா ராஜ் என்று உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்க, உங்க நம்பரை உங்களை கலாய்க்க சொல்றாங்க. பாரு மனுஷியா. பரவாயில்ல, டீசெண்டா போயிடுச்சு. அதான் யாரோ கொடுத்துதான்ப்பா வம்புழுக்கிறாங்க. வணக்கம் சார், நான் ஜேக்கப் கிட்ட பேசிட்டு இருக்கேனா? ஆமா, நீங்க யாரு? நாங்க வோடஃபோன்ல இருந்து கால் பண்றோங்க. சொல்லுங்க. இது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கால் சார். This is Vodafone. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் சொல்வீங்க சார்? Problem? மாச கடைசியில கையில காசு இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். Hello, you're kidding? நோ சீரியஸ்லி சார். I don't have time. இல்ல சார், நெட்வொர்க்க பத்தின ப்ராப்ளம் தான் நீங்க சொல்லணும்ங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன். மாச கடைசியில காசு இல்லாத it's not your business. I don't want to speak with you anymore, okay? ப்ளீஸ் சார், இங்கிலீஷ்ல பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்க. நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணா ஏன் சார் இப்படி கடுப்பிடிக்கிறீங்க? Yeah. தமிழ்ல பேசுங்க சார். நான் தமிழ்ல தானே பேசுறேன் உங்ககிட்ட. யார் இது? நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா தமிழ்ல சொன்னா புரியாதுங்களா? உங்க பேர் என்னங்க? உங்க பேரு சொன்னீங்க, நான் கரெக்டா தானே சொன்னேன். ஜேக்கப். ஒரு நாளைக்கு கஸ்டமர் கேர் ஆபீசரா வேலை செஞ்சு பாருங்க. ஒரு நாள் அந்த பதவியில இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். பதவியா? நோ, பிரைம் மினிஸ்டர் பதவி மாதிரி சொல்றீங்க. என்னங்க ஒரு வேலையை தரக்குறைவா பேசுறீங்க நீங்க? How can you talk like this? எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சரியா? I am BSc Computer Science. What is your problem man? 2 நாள் ரூம்ல தண்ணி வரல, சரி பண்ண முடியுமா? முடியும். வந்து சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருக்கு ரூம் எங்க இருக்கு? ரூம் எதுக்கு நீ ரூம்ல இருக்க? வீட்ல எல்லாம் எதுக்கு ரூம்ல இருக்க நீ? ஏய், என்ன யாரியா நீ? ஹலோ, இந்த மாதிரி யாரியா வாயா போயான்னு பேசாத. ஓகே சரி, வேற are you calling from? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வேற என்ன நீங்க மேஜ சுந்தராஜன் மாதிரி எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்றீங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க போன்ல இருந்தா கூப்பிடுறேன். வேற எங்க இருந்து கூப்பிடுவாங்க? நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன் மாதிரி பேசக்கூடாது. ஓகே, நீங்க எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? You asked me to stop speaking English and all that. now you speak English, I speak English, we are English. ஐயோ ஆண்டவா, ஐயோ நான் பிஸியா இருக்கேன். யாருன்னு சொல்லு. சரி ஓகே, கடைசியா இந்த வெரிஃபிகேஷன் ஓடி முடிச்சிட்டு நீங்க போனை கட் பண்ணலாம். நான் சொல்லுங்க. சரியா? உங்கள் போன் ஒழுங்காக வேலை செய்தால் எண் 1 அமுக்கவும். என் போன் வேலை செய்தா நீ நெட்வொர்க்கு கால் பண்றியா? ஏதோ ஒன்று வேலை செய்தா இல்லையாங்க சொல்லியா? இந்த டச் போன் அமுக்க முடியாது, தொட முடியும். தொடு, அப்போ அது தொடு. ஹலோ, ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ அம் பிஸி வித் ஆஃபீஸ். பிஸின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வேஸ்டா பேசுனீங்க. ஹலோ, இல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு மேல if I lose temper I will abuse you. வாட் என்ன ஸ்டேஜ்? ஆர் யூ சிங்கர்? எதுக்கு ஸ்டேஜ்ல போய் பேசுறீங்க? ஹலோ, Hello, டெல் மீ, sorry டாக் I'm மீ. distracting, okay? இதுக்கு சாரி வேற மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நல்லவரா நீங்க? Indava. ஓகே, God bless you my child. ஓகே, Just let me know who the hell are you. I love you. கேடா. யாடா? supposing. ஓகேடா மச்சான், பாய்டா. யாரு சொல்லுங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்ல முடியாதே, நீ தான் சொல்லிட்டல. சரி, உங்க சொல்லுங்க. I don't want you to disturb me anymore, okay? Okay, I will call you back. Missed call. I'll give missed call. Hello. Hello, சதீஷ் எங்க இருக்க? எங்க இருக்கேனா? கடையில இருக்கேன். வண்டி தட்டுமா. நான் இங்க பத்திரக்காட்டு கிட்ட வாடா மச்சி. எங்க? பத்திரக்காட்டு. வண்டி தள்ளனா நான் எப்படி இருக்கு? வண்டியில வாய்ஸ் வந்து நிக்கிறேன். சேகர் பேசுற மச்சி. என்ன சேகர்? நாய்ஸ் சேகர். என்னடா இது? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மச்சி. யார் பேசுறதே தெரியல. அதுக்குள்ளே வா. ஐயோ. என்னடா கெட்ட வார்த்தை பேசுற? சேகர். எதனா ஒரு க்ளூ கொடுத்தானே தெரியும். நம்ம தான் பேசுற க்ளூ கொடுக்கிறதுக்கு. பெல்மணி டேய், அதெல்லாம் பகவானே ஆயிடுவே நீ. நீ ஏற்கனவே கொட தானே பேசுனீங்க. சி வாடா. வண்டி தட்டுடா. சேகர் ஆண்டனி. டேய், என்னடா நீ சுல்லா புரியாம பேசுனீங்க. தர்றா குட்டிடா நீ. உனக்கு இதடா இப்ப பாரு பிரச்சனை உனக்கு. ஏய் யாரு? நான் ரெடி அடிப்பேன். சீக்கிரம் கிளம்பி வா. ஏய் யாரா நீ? நீ யாரா? என்ன ஆச்சு பிரச்சனைங்க? நான் அடிச்சிட்டேன்டா ஒரு 7 பேரை புடிச்சு. நீ ஆமாடா. உன்ன மீதி அவள 2 பேரும் அடிக்கல. இல்லடா 2 ஏஜ் ஆயிச்சானுங்க. ஆனா 7 பேரும் செம்ம நாசமாயிட்டானுங்க. கட்டமாயிட்டானுங்க மச்சான். பிரச்சனை வேணா தோல் மேல போட்டுக்கா, இல்லனா தோல் மேல போட்டுக்கோ. டேய் வாய் வச்சிரும் உன்னை. இது மாதிரிலாம் பேசுற ரைமிங்கா கெட்ட வார்த்தை பேசுற. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது ரேடியோ சேனல்ல வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இது வெறும் ஆடியோவா இருந்தது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நானும் இவர் பேசினதெல்லாம் கேட்டதே இல்ல. இந்த லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். இனிமேலாம் நான் இதான் ஆர்ஜே பாலாஜி ரேடியோல பேசி நான் கேட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மூவிக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஆமா, அதான் அந்த 400 ஆடியோ அந்த படத்திலே இத யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கிராஸ் டாக் அந்த இதெல்லாம் அதுலயே பேசியிருப்பாங்க. ஆனா இது பயங்கரமா இருந்துச்சு, அந்த படத்தை விட. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அது இருக்கும். அப்போ எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல அவங்க சீரியஸா ஏதாவது ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்ப போய் ஒருத்தன் மூடுத்தான் யாரோ தெரிஞ்சவங்க. ஆமா, அதான் யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரேடியோல உண்மையிலே ஒரு பேசி கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்